அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் 1 பாடம் 3 யார் தலைவர். இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இங்க ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுடைய தலைவர் புலி. இந்த புலி எல்லாரையும் பயமுறுத்திய அதிகாரம் செஞ்சுட்டு இருக்கு. இந்த முயல் படுத்துட்டு இருக்கு. முயல் என்ன யோசிக்குதுன்னா, காட்டுல யாருமே நிம்மதியா இல்ல, எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும்னா நாம என்ன செய்யலாம் அப்படின்னு முயல் யோசிச்சுட்டு இருக்கு. அந்த இடத்துல புலி வருது. புலி வந்ததும் சொல்லுது, நான் காட்டினுடைய தலைவராச்சே, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாமா, பயப்படாம இருக்கியே அப்படின்னு புலி கேக்குது. அதுக்கு முயல் சொல்லுது, நான் எதுக்காக பயப்படணும், தலைவர் என்னாலே எங்களை காப்பவர் தானே அப்படின்னு முயல் சொல்லுது. புலி அதனால என்ன அப்படின்னு கேக்குது. முயல் சொல்லுது, நீங்க எல்லாரையும் பயமுறுத்துறீங்க, அதனால உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு முயல் சொல்லுது. அதுக்கு புலி என்ன சொல்லுதுன்னா, தலைவர் என்னாலே அப்படித்தானே இருக்க வேண்டும் அப்படின்னு புலி சொல்லுது. அதுக்கு முயல் என்ன சொல்லுதுன்னா, தலைவர் என்றால் மரியாதையும் அன்புதான் வர வேண்டும், உங்களை வெறுக்கிறாங்க, வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள் அப்படின்னு முயல் சொல்லுது. அதற்கு புலி, ஓ அப்படியா, என்னை எல்லாரும் தலைவரா ஏத்துக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு புலி கேக்குது. அதுக்கு முயல் என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை உன் முதுகலை ஏத்திக்கிட்டு நடந்து பாரு, அப்புறம் தெரியும் அப்படின்னு முயல் சொல்லுது. புலி முயலை முதுகுல ஏத்திக்கிட்டு நடந்து போகுது. அப்போ புலி சொல்லுது, பயப்படாதீங்க, உங்க குறைகளை கேட்கதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு புலி சொல்லுது. இதை பார்த்த விலங்குகள்ல குரங்கு என்ன நினைக்கிறா, இது என்ன மாற்றம், நம்பவே முடியலையே, முயல் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக வருகிறதே அப்படின்னு குரங்கு நினைக்குது. அப்போ முயல் சொல்லுது, நம்புங்க, தலைவர் நம்ம மேல அன்பாதான் இருக்கிறாரு, அதனால எல்லாரும் நம்புங்க அப்படின்னு முயல் சொல்லுது. அதுக்கு இன்னொரு குரங்கு சொல்லுது, உண்மைதானா, இதைத்தான் எதிர்பார்த்தோம், தலைவர்னா எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு தானே எதிர்பார்த்தோம் அப்படின்னு இந்த குரங்கும் சொல்லுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால புலி சொல்லுது, இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நீதான், இந்த காடே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு புலி சொல்லுது. முயல் என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் தான் காரணம், ஏன்னா எங்க உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்கள் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு முயல் சொல்லுது. இப்போ இந்த முயல் இப்ப நிம்மதியா சாப்பிட்டுட்டு, வயிறார சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கமும் போடுது. இதுதான் இந்த கதை.